ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த போய் பண்ணோம்னா விளைவுகள் ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். யாரு இந்த ஸ்டீஃபனோட லைஃப்பில் எப்படி அவனுக்கு ஃபோக்கஸ் வந்தது? வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பன் பண்ணா ஒரு குழந்தை சத்தம். அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு தன்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டீஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸ்டீஃபன் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் ரொம்பவே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸ்டீஃபன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூசர், அதே மாதிரி ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு சாதாரண விஷயம் சொன்னா கூட டக்குன்னு கேட்ச் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு கற்பூர புத்தி இருக்கு நம்ம ஸ்டீஃபனுக்கு. ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மை. அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஸ்டீஃபனுக்கு கூட பிறந்தது யாருமே கிடையாது. ஸ்கூல்ல எப்பயுமே முதல் ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டீஃபன் மேல மிச்ச பசங்க எல்லாருமே கொஞ்சம் பழி உணர்ச்சியோட தான் இருந்தாங்க. அடிக்கடி அவனை காம்பஸ் வச்சு குத்துறது, வேணுட்டே அவனை கிண்டல் பண்றது. ஏன்னா அவனுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் யூசர் இல்லையா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சே அவனை ரொம்பவே மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை கலாய்க்க ஸ்டீஃபன் எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்துட்டு இருந்தான். 6ஆம் கிளாஸ் போறான் ஸ்டீஃபன். இந்த 6ஆம் கிளாஸ்ல அவன் கூட இருக்க மாணவர்களோட பிஹேவியர்லாம் ரொம்பவே முரட்டுத்தனமா இருந்தது. ஸ்டீஃபனை எல்லா விஷயத்துல இருந்து ஒதுக்கி வச்சாங்க. விளையாடும் போது, சாப்பிடும் போது, ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது ஸ்டீஃபனுக்கு அப்பதான் புரிஞ்சுது, நம்ம நிறைய மார்க் எடுக்கிறதாலதான் நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு. அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லை. அவன் மாட்டுக்கு ஸ்கூல் முடிப்பான், வீட்டுக்கு போவான், சாப்பிடுவான், புக்ஸ் எடுப்பான், படிப்பான். படிப்புல மட்டுமே கான்சென்ட்ரேஷனா இருந்தான் ஸ்டீஃபன். பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, என் பையன் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிடுவான் அப்படின்னு. ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு சின்ன சண்டை. அப்போ ஒரு பையன் ஸ்டீஃபனோட மண்டையில கையில இருந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்து அடிச்சிடுறான். ஸ்டீஃபனும் ஒரு நொடியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். கூட இருந்த பசங்க எல்லாம் பயந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளாஸ் மிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பழியை ஏத்துக்கல. ஸ்டீஃபனுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை ரொம்பவே பழி வாங்குறாங்க, யாரையும் போட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லி அடுத்த நாள் அவன் யூஸ்வலா அவனோட ஸ்கூல் டேஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். படிப்பை விட்டா வீடு, வீடை விட்டா சர்ச் விட்டா மறுபடியும் ஸ்கூல். ஸோ இப்படி ரொட்டீன் லைஃப்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஸ்டீஃபன். நாளடைவில் 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது. ஸ்டீஃபனுக்கு அடிக்கடி தலைவலி வர ஆரம்பிக்குது. கிளாஸ்ல பாடத்தை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்க முடியல. இதுக்கு மேலேயும் மறைக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றான் ஸ்டீஃபன். அம்மா, இந்த மாதிரி ஸ்கூல்ல என்ன பசங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சாங்க, அதுல எனக்கு மண்டையில அடிபட்டுது, எனக்கு இப்போ சரியா எதையுமே பார்க்க முடியலமா, எனக்கு அடிக்கடி தலைவலிக்குது அப்படின்னு சொல்றான். பேரண்ட்ஸ் பயந்து போய் ஸ்டீஃபனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க. அங்க இருந்த டாக்டர், உங்க பையனுக்கு மண்டையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, அதனாலதான் அவனுக்கு ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, இது எதுவுமே நீங்க கியூர் பண்ண முடியாது, ஒரே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் என்னன்னா உங்க பையன் ஸ்பெக்ஸ் போடணும், அதாவது கண்ணாடி. அந்த கண்ணாடி ஸ்டீஃபனுக்கு மட்டும்தான் கிளியரா இருக்கும், மிச்சவங்க யார் போட்டாலும் ஃபுல்லா பிளர்ரா தெரியும். ஸ்டீஃபன் அந்த கண்ணாடி போடலனா அவனுக்கு மிச்சவங்களை பார்க்கும் போது பிளர்ரா தான் தெரிவாங்க. சம்டைம்ஸ் அவனோட கண்ணாடியை வீட்டில் மறந்து வச்சுட்டு வரும்போது அவனுக்கு எல்லாமே அன்ஃபோக்கஸ்டா தெரியும். பக்கத்தில் இருக்க மக்கள் கூட அவனுக்கு ஒழுங்கான ஃபோக்கஸ்ல தெரிய மாட்டாங்க. ஏற்கனவே ஸ்டீஃபன் ஒரு இன்ட்ரோவர்ட், யார் கூடயும் பேச மாட்டான். ஸ்டடீஸ் மட்டும்தான் அவனோட வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு படிப்பு 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பான். ஒரு நாள் ரோட்ல ஸ்டீஃபன் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு குட்டி குழந்தை நடந்து வந்துட்டு இருக்கா, பஸ் வந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிட போறாளேன்னு சொல்லி அந்த குழந்தைய காப்பாற்ற போறான். அவன் கண்ணாடி கீழே விழுந்துருது, மிஸ் ஆயிடுது. மிஸ் ஆன உடனே அந்த குழந்தைய காப்பாத்திடுறான். இவனுக்கு அந்த பஸ் எங்க வந்ததுன்னு தெரியல, அந்த பஸ் இவனை இடிச்சிருது. ஸ்டீஃபனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸ்டீஃபனுக்கு இருக்கிற இந்த அன்ஃபோக்கஸ் விஷயம் அந்த கண்ணாடியால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதனால ஸ்டீஃபன் அந்த கண்ணாடியை தன்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரனா எங்க போனாலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். படிக்கும் போது, தூங்கும் பொழுது, ரோட் கிராஸ் பண்ணும் போது, டிவி பார்க்கும் போது, எக்ஸாம்ஸ் எழுதும் போது, இவ்வளோ ஏன் ஸ்போர்ட்ஸ்ல போய் கலந்துக்கும் போது கூட அவன் அந்த கண்ணாடியோட தான் போவான். நாளடைவில் ஸ்டீஃபன் காலேஜுக்கு வந்துடுறான். ஸ்கூல்ல நல்லபடியா மார்க் எடுத்துடுறான். காலேஜுக்கு அவனுக்கு அந்த அன்ஃபோக்கஸ் விஷயம் மாறல. காலேஜ்ல ஒரு பொண்ணு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றா, இவன் நல்லா அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் அந்த பொண்ணை மறுக்கிறான். ஸ்டீஃபனுக்கு உண்மையாவே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவனுக்கு இருக்கிற அந்த அன்ஃபோக்கஸ்டு, இவனோட இன்செக்யூரிட்டியை வெளியே கொண்டு நம்ம கூட யாரு பழகினாலும் நமக்கே சேஃப்டி கிடையாது, அவங்களையும் நம்மளால சேஃபா பார்த்துக்க முடியாதுன்னு இவனே இன்செக்யூரா ஃபீல் பண்றான். ஸ்கூல் டைம்ல இருந்து காலேஜ் டைம் வரைக்கும் இன்பிட்வீன்ல இருக்க மொத்த வருஷத்துலயும் அவனுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை பயங்கரமா தலைவலி வரும்.
தலைவலி வந்தா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். கோவத்துல என்ன பண்ணுவான்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் ஸ்டீஃபனால கூட அவனோட கோவத்துல என்ன பண்ணுவான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. காலேஜில் நல்ல மார்க் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஸ்டீஃபன் காலேஜை முடிச்சுட்டு வெளியே வந்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு சூப்பரான கம்பெனிலேருந்து ஒரு கால் லெட்டர் வந்தது. நல்ல கம்பெனியாக இருக்கே, இங்கே எப்படியாவது ஜாயின் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு டிப்டாப்பாக ரெடியாகி கிளம்புறான் ஸ்டீஃபன். ஆஸ் யூஷுவல் ஸ்டீஃபனோட அப்பா அம்மா, நீ இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போ, எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்துல வீட்டுல இருந்து கிளம்பின ஸ்டீஃபன் அவனுடைய கண்ணாடியை மறந்து வீட்லயே வச்சுட்டு கிளம்பிடுறான். இன்டர்வியூ போறான். இன்டர்வியூல அவன் ஆப்போசிட்ல இருந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க. எல்லா கேள்விக்குமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்றான் ஸ்டீஃபன். இன்டர்வியூ பண்ண அத்தனை பேரும் ஸ்டீஃபன் நீங்க செலக்டட் அப்படின்னு சொல்லி இவன் எதிர்பார்த்த அந்த பேக்கேஜ் இவனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸ்டீஃபன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அப்பதான் ஒரு விஷயம் ஸ்டீஃபனுக்கு புரிஞ்சுது. இத்தனை வருஷமா நம்ம கூட கண்ணாடி இருந்தாதான் நமக்கு எல்லாமே ஃபோக்கஸா இருக்குன்னு தெரிஞ்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா உண்மையான ஃபோக்கஸ் நம்மளோட எண்ணத்திலையும் நம்மளோட மனசுலயும் தான் இருக்கு. இனிமே எனக்கு அந்த கண்ணாடி வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறான் ஸ்டீஃபன். கண்ணாடி இல்லாம 2 நாள் 3 நாள் 4 நாள் ஜாப்ல போய் ஒர்க் பண்றான். அவனால கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ண முடியுது. அப்பதான் அவனுக்கு புரியுது கான்ஃபிடென்ட்டும் ஒரு விதத்துல ஃபோக்கஸ் கூட லிங்க் ஆயிருக்கு. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தா நம்ம எப்பயுமே ஃபோக்கஸா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உணர்றான் ஸ்டீஃபன். கம்பெனியில நல்ல பேர் எடுத்து நல்ல ரெக்கக்னிஷன் வாங்கி நல்ல ப்ரொமோஷனும் அவனுக்கு அடுத்த வருஷம் கிடைச்சிருது. ஸ்டீஃபனோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்க நிலைமையில ஸ்டீஃபனோட பின்னாடி மண்டையில திடீர்னு ஒருத்தன் பலார்னு அடிச்சிடுறான். ஒரு சர்ப்ரைஸ்க்காக, என்ன ஞாபகம் இருக்காடா, ஸ்கூல் படிக்கும் போது உன்னை நான் தான் ஜாமெட்ரி பாக்ஸ்ல அடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோ பண்றான். ஸ்டீஃபனுக்கு விஷன் இன்னும் கிளியர் ஆயிடுது. எந்த ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவனை ஜாமெட்ரி பாக்ஸ்ல மண்டையில அடிச்சு இவனோட விஷனை கண்ணாடி மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்தாலும், அதே ஸ்கூல் படிக்கிற பையன் அதே கம்பெனில அதே ஜாப்ல இவனை கேஷுவலா தலையில தட்டினோடனே அவனுக்கு மொத்த விஷயம் ரொம்ப கிளியரான மாதிரி ஆயிட்டான். ஸ்டீஃபன் உடனே அவன் ஃப்ரெண்டை திரும்பி பார்த்து, நீங்க மட்டும் அன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போது என்னை அடிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் வெறும் படிப்புன்னு மட்டும்தான் இருந்திருப்பேன். வாழ்க்கையில ஃபோக்கஸோட இந்த கான்ஃபிடென்ட் லிங்க் ஆயிருக்கு, நம்மளுடைய சிந்தனை லிங்க் ஆயிருக்கு, நம்மளுடைய படிப்பு லிங்க் ஆயிருக்கு, நம்மளோட எண்ணம் லிங்க் ஆயிருக்குன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்காது. அன்னைக்கு நீ ஜாமெட்ரி பாக்ஸ்ல அடிச்சதால தான் நான் வெறும் கண்ணாடியை மட்டுமே நம்பி இத்தனை வருஷம் டிராவல் பண்ணி வந்தேன். இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. இந்த கம்பெனில திருப்பி உன்னால நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷனா நல்ல கிளியரான ஃபோக்கஸோட நான் இப்போ இந்த உலகத்துல வெற்றி நடை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரான் ஸ்டீஃபன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பஸ் ஏறுறான், கேஷ் எடுத்து எண்றான், பஸ் இறங்குறான், வீட்டுக்கு வரான், நைட்டு தூங்குறான். எதுலேயுமே அவனோட கண்ணாடியை இன்வால்வ் பண்ணவே இல்லை. ஸோ த மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய விஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய குறைபாடுகள் பெருசாக தெரியாது. ஸ்டீஃபனுக்கு எதெல்லாம் அன்ஃபோக்கஸ்டாக தெரிஞ்சதோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஃபோக்கஸ்ட் ஆயிடுச்சு. அவனோட வாழ்க்கையும் ரொம்ப தெளிவாயிடுச்சு. அவனுக்குள்ள இருந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. இதோட இந்த கதையும் முடிக்கிறோம். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு கதையில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.